ஒடிசா மாநிலத்தில் தொடங்கிய லுங்கி போர், அதாவது அரசியல்வாதிகளுக்கு இடையேயான வார்த்தை யுத்தம் இது. தமிழரான பாண்டியன் மீது பாயும் பாஜக. பாண்டியன் யார் என்று பார்க்கவிருக்கிறோம். ஒடிசாவை எடுத்துக்கொண்டால் பாஜகவிற்கும் பிஜு ஜனதா தளத்திற்கும் கடும் போட்டி நிலவுகிறது. சரி, முதல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். லுங்கியில் தோன்றி ஆதரவு கேட்ட முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அந்த வீடியோவை தற்போது பார்த்து விடுவோம். एथर जोड़ी शंख एमएलए पाई एमपी पाई आपण माने आशीर्वाद करंतु धन्यवाद. ரெண்டு சங்கு வச்சிருக்காரு இல்லையா அவர். அதாவது ரெண்டு சங்கு எதை குறிக்குது அப்படின்னா, ஒன்று நாடாளுமன்ற மக்களவை தேர்தல், இன்னொன்று சட்டமன்ற தேர்தல். ரெண்டு தேர்தலையும் எங்கள் அணியினருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். லுங்கியில தோன்றியது சுவாரஸ்யமாக இருந்தது. அது வார்த்தை யுத்தமாகவும் வெடித்திருக்கிறது. ஒடிசா மக்கள் லுங்கி அணிவார்களா நம்ம தமிழ்நாடு மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லுங்கி அணிவார்கள். ஆனால் வீட்டுக்குள்ளே நம்ம தமிழகத்தில் நாம் பெருமையாக லுங்கி கட்டின்னு வெளியே வருவோம், டீ கடைக்கெல்லாம் போவோம், 4 பேரை போய் பார்ப்போம், பெருமையாக இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒடிசாவில் லுங்கி கட்டினா வீட்டில் இருப்பாங்க, வெளியே வந்தால் அந்த குர்தா பைஜாமா போட்டுக்குவாங்க. இப்போது ஒடிசா முதலமைச்சரே தேர்தல் நேரத்தில் லுங்கியோடு தோன்றிவிட்டார். இதுதான் சாக்கு என்று அங்கே பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக பாண்டியன், அதாவது தமிழர் மீது பாயும் பாஜக, யார் இவர் என்று எடுத்துக்கொண்டீர்களா? இந்த படத்தில் நீங்க பார்க்குறீங்கல்ல, இவர் தான் திரு பாண்டியன். ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர். அது மட்டும் இல்லை, 12 ஆண்டுகள் முதலமைச்சரின் தனி செயலாளராக இருந்தவர். ஒரே மனிதர் அந்த பதவியில் எத்தனை வருஷம் இருந்திருக்காருன்னு பாருங்க. அவருக்கு செல்வாக்கு எப்படி இருக்கும் என்று பாருங்கள். விஆர்எஸ் கொடுத்து விட்டார். விஆர்எஸ் கொடுத்து விட்டு பிஜு ஜனதா தளம் கட்சியில் இணைந்து விட்டார். கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்தில் இருக்கிறார். அடுத்த முதலமைச்சராக இவர் ஆனாலும் சந்தேகப்படுவதற்கில்லை, அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என ஒடிசா அரசியல்வாதிகள் பேசிக்கொள்கிறார்கள். திரு பாண்டியன் அவர்கள் பற்றிய ஒரு காணொலி காட்சியை பார்த்துவிடும். அதாவது ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்குடைய ரைட் ஹேண்டாக பார்க்கப்படுகிறார். அவருக்கு அந்த கட்சிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், உத்திகள் எல்லாம் திரு பாண்டியன் அவர்கள் வகுத்து கொடுக்கிறார். இந்த முறை 40 ஸ்டார் கேம்பெயினர்ஸில் ஒடிசாவில் அவரும் ஒருவர். வேட்பாளர்களை நிறுத்திவிட்டு இவர் வேட்பாளருக்காக வாக்கு சேகரிக்கிறார். மிக முக்கிய நபராக பார்க்கப்படுகிறார். நவீன் பட்நாயக்குடைய நம்பிக்கைக்குரிய வலதுகரமாக பார்க்கப்படுபவர் இவர். சரி, இவர் இப்படி இருக்க பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஊழல் மற்றும் தவறான நிர்வாகத்தின் முகம்தான் பாண்டியன் என தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். பாஜக தேர்தல் நேரத்தில் ஒரு புத்தகம் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தின் பெயர் 25 வருட பாவங்களின் பெட்டி அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு 60 பக்க புத்தகம். சுவாரஸ்யம் என்னன்னா, முதலமைச்சர் யாரை இவங்க பிரதானமாக விமர்சிக்கணுமோ அவருடைய புகைப்படம் 10 பக்கத்தில் இருக்கு. அவருடைய ரைட் ஹேண்டான பாண்டியன் அவர்களுடைய புகைப்படம் 15 பக்கத்தில் இருக்கிறது. எனவே அங்கே அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி உண்மையில் கவனம் செலுத்துவது நவீன் பட்நாயக்கை காட்டிலும் தமிழரான பாண்டியன் மீதுதான் அவர்களின் கோபமும் கவனமும் அதிகமாக இருக்கிறது. காரணம், அவர்தான் பிஜு ஜனதா தளத்தை இயக்கிறார் என்ற அளவிற்கு அவர் அங்கே ஃபேமஸ் ஆகிவிட்டார். சரி, பாஜக மேற்கொண்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அனைத்து அதிகாரங்களையும் தன் கையில் ஒருங்கிணைக்க ஒரு குறிப்பிட்ட ஒடியா அல்லாத அதிகாரியின் சதி, அதாவது தமிழர் என்று குறிப்பிடாமல் ஒடியா அல்லாத அதிகாரியின் சதி என்று குறிப்பிடுகின்றனர். அது மட்டுமல்ல, அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துவது ஒடியா அல்லாத ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நிறுவனங்கள். இந்த மண்ணை சேராதவர் ஒருவர் எப்படி இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற வகையில் அவரை பற்றி பேசப்படுகிறது. மேலும் பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒடியா அல்லாத அதிகாரியான பாண்டியன் மாட்டிறைச்சி உண்ணும் சமூக ஊடக செல்வாக்கு உள்ளவரை அனுமதித்ததன் மூலம் பூரியில் உள்ள ஸ்ரீ ஜெகநாதர் கோயிலின் புனிதத்தை சமரசம் செய்துள்ளார் என்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டையும் வைத்து, இது 4.5 கோடி ஒடியாக்களை அவமதிக்கும் செயலாகும். பெருமைமிக்க ஒடியா சமூகம் மத உணர்வுகளை புறக்கணிப்பதை எவ்வளவு காலம் தாங்கும் என்று பாஜக கேள்வி முன்வைத்திருப்பது அங்கே அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
பிஜு ஜனதா தளம் என்ன சொல்றாங்க, பாஜக 3 உத்திகளை பயன்படுத்துகிறார்கள். முதல்ல ஊழல் என்று சொல்லி பார்த்தார்கள், மக்கள் மத்தியில் அது பெரிதாக எடுபடவில்லை. ஒடியா அல்லாத ஒருவர் என்று சொல்லி பார்த்தார்கள், அதுவும் மிகப்பெரிய அளவில் எடுபடவில்லை. மூன்றாவதாக மத உணர்வுகளை புண்படுத்தி விட்டார் என்ற ஆங்கிள் வருகிறாங்க. பாருங்க, மக்களாகிய நீங்கள் 25 ஆண்டு காலம் ஆட்சியில் உள்ள பிஜு ஜனதா தளத்தையே ஆதரியுங்கள், அப்பொழுதுதான் ஒடியா அமைதியாக இருக்கும் என்று பிஜு ஜனதா தளம் அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாஜகவை நீங்கள் உள்ள அனுமதித்தீர்களாயின் இப்போவே எப்படி தேர்தல் களத்தில் ஃபயராக இருக்கு பாருங்க, நிஜத்தில் ஆட்சிக்கு வந்தால் எவ்வாறு இருக்கும், அதை அனுமதிக்காதீர்கள், பிஜு ஜனதா தளத்தை ஆதரியுங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க வாக்கு சேகரித்து வராங்க. ஒடிசாவில் எத்தனை மக்களவை தொகுதிகள் என்று பார்த்தீர்களாயின் 21 மக்களவை தொகுதிகள். சென்ற தேர்தலில் பிஜு ஜனதா தளம் 12 ஜெயிச்சிருக்காங்க, பாஜக 8 ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் 1 ஜெயிச்சிருக்காங்க. பாஜக அங்கே வளர்ந்து வரும் கட்சியாக பார்க்கப்படுகிறது. மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்குமா, அதாவது ஆட்சியை ஏற்கனவே தக்க வைத்து கொண்டிருப்பவர் நவீன் பட்நாயக். பாஜக மாநிலத்தில் எந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் மக்களவை தொகுதிகளில் எத்தனை சீட்டு பெறவிருக்கிறார்கள், இந்த பிரச்சாரங்களின் மூலமாக அவர்களுடைய சீட்டு கூடுமா அல்லது குறையுமா, ஒடிசா மக்கள் அவர்களை ஆதரிப்பார்களா மாட்டார்களா என்று நாம் பார்க்க வேண்டி இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.